Hi everyone. இன்னைக்கான அப்பலஜி ஃபார் பொயட்ரியோட பேராகிராஃப்ஸ் 32 அண்ட் 33 பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து லாம்பூன் அண்ட் சட்டையர் பொயட்ரி. லாம்பூன் அப்படிங்கிறது ஒரு குட் பொயட்ரி. அது வந்து சட்டையரோட ஒரு லோ ஃபார்ம். பட் வந்து இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இது வில்லைனை வந்து டைரெக்டாக வந்து இண்டிகேட் பண்ணும். பட் சட்டையர் என்ன பண்ணுன்னா இன்டைரக்டாக ஒருத்தவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணும். இந்த 2 டைப்ஸ் ஆஃப் பொயட்ரியும் என்ன பண்ணுன்னா கெட்டவங்கள அவங்களோட குறைகளை வெளிச்சம் போட்டு காட்டி அவங்கள உணர வைக்கும். அது மட்டும் இல்லை, லாம்பூன் அண்டு சட்டையர் பொயட்ரி எழுதுகிற ரைட்டர்ஸ்க்கும் ஏதாவது குறைகள் இருந்தால் அவங்கள திருத்திக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டைப் காமெடி பொயட்ரி. சிட்னி காலத்தில் வாழ்ந்த பியூரிட்டன்ஸ் காமெடியை வந்து ஏற்றாங்க, ஜென்ரலாக ட்ராமாவை ஏற்றாங்க. ஸோ காமெடி பொயட்ரியில் தீய விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. ஸோ அந்த தீய விஷயங்கள் வந்து மக்களை வந்து தீய வழிக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை அப்போஸ் பண்ணுற விதமாக இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, காமெடி பொயட்ரியில் தப்பு இல்லை, அதில் எந்த குறைகளும் சொல்ல முடியாது. ஒரு வேளை குறைகள் இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த காமெடி எழுதுகிற ரைட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டேஜ் மேக்கர்ஸ், அதாவது அதை நடித்து காட்டுறவங்க மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. காமெடி பொயட்ரி மூலமாக காமெடி பொயட்ரி ரைட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட இருக்க ஃபாய்பிள்ஸ், பலவீனங்களையும் ஃபெயிலிங்ஸ், தவறுகளையும் சுட்டி காட்டுறாங்க. இது மூலியமாக மக்களை திருத்த நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரைட்டரை எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு, டெரன்ஸ். அவர் ஒரு காமெடி ரைட்டர். அவர் கெட்ட குணம் உள்ள நிறைய கேரக்டர்ஸ் வந்து அவரோட ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட்டு டெமியா நிகார்லியாக இருப்பார், அதாவது கஞ்சத்தனமாக இருப்பார். அவர் த அடல்ஃபோய் அப்படிங்கிற ஒர்க்கில் வர ஒரு கேரக்டர். அடுத்தது டேவஸ். அவர் ரொம்ப வந்து புத்திசாலியாகவும் தந்திரமாகவும் இருப்பார், பட் அவர் வந்து ஒரு அடிமையாக வர ஒரு கேரக்டர். டேவஸ் ஆண்ட்ரியா ஒர்க்கில் வர கேரக்டர். அடுத்து த யூனக் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் 2 கேரக்டர் கொடுத்துருக்காங்க, க்னத்தோ, த்ரஷோ. க்னத்தோ சுயநலமாக ரொம்ப ஒட்டுணியாக இருக்க கேரக்டர். த்ரஷோ வீண் பெருமை பேசுகிற ஒரு கேரக்டர். சொல்கிறாருன்னா, அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர்ஸ் மூலயமா நம்ம திருத்திக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஒரு ஜியோமெட்ரி ஸ்டூடெண்ட் ஒரு நேர்கோட்டையும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சாய்ந்த கோட்டையும் தெரிஞ்சுக்குவானோ, அப்புறம் எப்படி ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட் ஆட் நம்பர்ஸையும் ஈவன் நம்பர்ஸையும் தெரிஞ்சுக்குவானோ, லைஃப்பில் இருக்க நல்லதையும் தெரிஞ்சுக்கணும், கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. காமெடி பொயட்ரியில் கெட்டவங்க தண்டிக்கப்படுவாங்க, ஸோ அதை தான் மக்களும் வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே காமெடி பொயட்ரி அப்படிங்கிறது ட்ராமாவில் ஒரு பாட்டு. ட்ராமாவை தான் எதிர்த்தாங்க. இங்கே காமெடி பொயட்ரி அப்படிங்கிறது ட்ராமாவோட ஒரு பாட்டு. ஸோ இப்படி தான் வந்து காமெடி நம்மளை கரெக்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த பேராகிராஃப்ஸை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.